தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோவிட் பெருந்தொற்று காலத்திலே நாங்கள் 2வது நத்தார் திருவிழாவையும் கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே நாங்கள் பலவிதமான நோய்கள், மரணங்கள், துன்பங்கள் என்று எங்களுடைய மனித வாழ்வின் யதார்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இந்த புரிதலோடு நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஆயத்தமாகும் போது உண்மையிலேயே கிறிஸ்து பிறப்பு விழா எமக்கு ஒரு புதிய எதிர்நோக்கையும் எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் எங்களுடைய வாழ்விலே நிம்மதியும் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் காலடி வைத்துள்ளோம். இந்த 4வது மெழுகு திரிக்கு நாங்கள் தேவதூதர்களின் மெழுகு திரி அல்லது அமைதியின் மெழுகு திரி என்று பெயர் சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் வானதூதர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது அவர்கள் பாடுகிறார்கள், விண்ணகத்திலே இறைவனுக்கு மகிமையும் மண்ணுலகில் நல்மணம் படைத்தவர்களுக்கு அமைதியும் உண்டாகுக என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து திருவிழா எமக்கு கொண்டு வருகின்ற அமைதி உண்மையிலேயே இந்த திருவிழாவை கொண்டாடும் அனைவருக்கும் அல்ல, மாறாக யாரெல்லாம் நல்மனத்தோராய் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஆயத்தம் செய்கிறார்களோ, தங்களுடைய உள்ளங்களிலே தூய்மையான உள்ளத்தோடு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு தம்மை ஆயத்தம் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த அமைதியை பெறுவார்கள் என்பதை இன்றைய ஞாயிறு எமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே விசேட விதமாக இந்த பரிசுத்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். அந்த தூய்மையான உள்ளத்தை, அந்த பரிசுத்தமான உள்ளத்தை, அந்த நல் மனதை எமக்கும் தரும்படியாக. அப்போது ஆண்டவர் இயேசுவின் அந்த பிறப்பு விழாவை கொண்டாடும் போது அந்த பிறப்பு விழா கொண்டாடுகிற அமைதியை நாம் எம்முடையதாக்கிக் கொள்ள, எங்களுடைய குடும்பத்திலே இருக்கும் அனைவருக்கும் அதை நாங்கள் உறுத்தாக்கி கொடுக்க எமக்கு தேவையான வரங்களை கேட்டு மன்றாடுவோம். இந்த பரிசுத்த திருப்பலிக்கு நாம் அனைவரும் தகுதி உள்ளவர்களாக பங்கேற்கும்படியாக எங்களுடைய எல்லா பாவங்களையும் நினைத்து அவற்றுக்காக மெய்யாகவே மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு விழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உம்மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் அத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் சர்வேஸ்வரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். இஸ்ராயேல் என் சார்பாக ஆளப்போகிறவர் உம்மிடம் இருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்தா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ராயேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உம்மிடம் இருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையின் இருப்பவள் பிள்ளை பெறும்வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ராயேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களுள் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் நாயரே, செவிசாயும். கெபுருகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது வழக்கை காப்பதாக. உமக்கென்று நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பேரை தொழுவோம். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 5 தொடங்கி 10 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவையல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி எழுதப்பட்ட போதிலும் நீர் பலிகளை காணிக்கைகளாகவும் எரிபலிகளை பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவையல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia. Alleluia.
நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Reading of the Holy Gospel. இறையேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் அநேகமானோரை சந்திக்கின்றோம். இந்த சந்திப்புகளில் அநேகமான சந்திப்புகள் உண்மையிலே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த சந்திப்புகள் எங்களுடைய வாழ்வில் எம்மை வெற்றியை நோக்கி இட்டுச் செல்லுகின்றது. இருப்பினும் இன்னும் சந்திப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேகமான பிரச்சனைகளை கொண்டு வந்த நேரங்களும் இருக்கின்றன. சில சந்திப்புகள் உண்மையிலேயே நாங்கள் வாழ்க்கையில் நினைப்பதுண்டு, அது ஒரு சாபமாகவும் மாறுவதுண்டு. இவ்வாறான ஒரு பின்னணியில் இன்றைய வாசகங்கள் சந்திப்பை பற்றி பேசுகிறது. சந்திப்பை பற்றி சொல்லும் போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு இளவரசர் இருந்தார். இந்த இளவரசர் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருந்தும் தன்னை அன்பு செய்ய ஒருவர் இல்லை என்ற ஒரு குறை அவருடைய மனதிலே இருந்தது. எனவே அவர் தீர்மானித்தார், தாம் திருமணம் செய்யும் போது அரசியல் காரணங்களுக்காக ஒரு இன்னொரு நாட்டு இளவரசியை திருமணம் செய்யாது, தன்னை அன்பு செய்கின்ற ஒரு பெண்ணை தேடி அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. எவ்வாறு அவர் இருக்கும் போது அவர் அந்த பெண்ணை தேடி தன்னுடைய நாடு முழுவதும் செல்லுகிறார். இவ்வாறு செல்லும் போது ஒரு நாள் ஒரு வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கூலி பெண்கள் சிலவற்றை பார்க்கிறார். அங்கே ஒரு பெண்மணி அவளுடைய கூந்தல் நீண்ட கூந்தலோடும் அழகிய கண்களோடும் பணிவோடும் ஒழுக்கத்தோடும் இருந்த ஒரு பெண்ணை பார்க்கிறார். உடனே அவருடைய முழு கவனமும் அந்த பெண் மேல் செல்லுகிறது. அந்த பெண்ணின் மேல் ஒரு ஆசைய ஒரு அன்பு ஏற்படுகிறது. எனவே அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இவ்வாறு இளவரசன் அந்த பெண்ணை அடைய விரும்பும் போது அவரை சுற்றி இருந்தவர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அங்கே இருந்த ஒரு படைவீரன் சொல்லுகிறான், அரசே, இளவரசே, கட்டளையிடும், அந்த பெண்ணை நாங்கள் சிறை பிடித்து கொண்டு வருகிறோம், நீர் மனைவியாக அவரை ஏற்றுக்கொள்ளலாம். இளவரசர் நினைத்தார், அந்த பெண்ணை ஒரு சிறை கைதியாக நான் ஒரு காலம் மனம் முடிக்க மாட்டேன். உடனே அங்கிருந்த இன்னொருவர் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார், இளவரசே, நீர் அந்த பெண்ணுக்கு அநேகமான பரிசுகளை கொடும், தங்கத்தையும் பணத்தையும் நிறைவாக கொடுக்கும் போது அவள் கட்டாயமாக உம்மை மனமுடிப்பாள். இளவரசன் நினைத்தான், தன்னுடைய பணத்தையும் செல்வத்தையும் காட்டி அந்த அன்பை பெறக்கூடாது என்று சொல்லி. இன்னும் அங்கே இருந்த இன்னொருவர் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார், இளவரசே, நீர் இன்னும் ஒரு கூலி ஆளை போல சென்று அவளை ஏமாற்றி நீ அவளை திருமணம் செய்து பின்பு அவரை கூட்டி வரலாமே என்று சொல்லுகிறார். அப்போது அந்த இளவரசர் நினைக்கிறார், அவளை ஏமாற்றி அவளை அரண்மனைக்கு என்னுடைய மனைவியாக கொண்டு வரக்கூடாது.
இளவரசனுக்கு கடைசியில் தெரிந்தது தான் செய்ய வேண்டியது என்னவென்று சொல்லி. அந்த அன்பை பெறுவதற்காக இளையவரசன் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டு, தன்னுடைய பதவி பொறுப்புகள் அனைத்தையும் துறந்து, அவர் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்பவராக என்ன செய்கிறார்? இளவரசன் அந்த வயலிலே சென்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த கூலி வேலை செய்பவர்களோடு அவர் வாழ்கிறார். அங்கே இருக்கும் போது அவர் அந்த தன்னுடைய நல் வாழ்க்கையினூடாக தன்னுடைய அன்பை காட்டி அந்த அழகிய பெண்ணுடைய அன்பை பெறுகிறார். இவர்கள் இருவரும் திருமணம் முடித்து இளவரசன் என்ன செய்கிறார்? ஒரு கூலியாளாக தன்னுடைய மனைவியும் கூட்டிக் கொண்டு யாருக்குமே தெரியாத ஒரு நாட்டுக்கு சென்று அங்கே இருவரும் வாழ்கிறார்கள். இந்த இளவரசன் ஒரு கூலியாளாக வாழ ஆரம்பிக்கிறார். அவர் மரிக்கும் வரைக்கும் அந்த தன்னுடைய மனைவிக்கு அன்பு செய்கிறார். அந்த மனைவியும் இந்த கூலியாளாக இருக்கும் இந்த இளவரசனுக்கு கடைசி வரை அன்பு செய்கிறார், மரணம் மட்டும். அன்பார்ந்தவர்களே, நத்தாரின் செய்தியும் எவ்வாறு இருக்கிறது? நத்தார் என்று நாங்கள் கொண்டாட ஆயத்தமாவது இறைவன். இந்த வானம் பூமி நாம் காண்பவை காணாதவை இவை அனைத்தையும் படைத்த இறைவன் ஒரு சாதாரண மனிதனாக எம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் காரணமாக எம்மை மறுபடியும் தந்தையோடு ஒப்புரவாக்க, எம்மை மறுபடியும் அந்த உயரிய நிலைக்கு அழைத்து செல்ல, எம்மை மறுபடியும் பரிசுத்தப்படுத்த அவர் ஒரு மனிதனாக வருகிறார். இந்த சூழலிலே இந்த நத்தார் திருவிழாவுக்கு ஆயத்தமாகும் போது திருவருகை காலத்திலே அந்த இறைவன் எம்மை சந்திக்க வருகின்ற அந்த சந்திப்புக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஏனென்று சொன்னால், பரிசுத்தரான இறைவன் மனிதர்களை தேடி வரும்போது மனிதர்களாகி அவரை நாங்கள் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த இறைவன் எம்மை சந்திக்க வரும்போது நாம் பரிசுத்தம் இல்லாவிட்டாலும் அந்த பரிசுத்த இறைவனை நாம் வரவேற்க பரிசுத்தமாக வேண்டும் என்ற ஆசை, அந்த பரிசுத்தமாக வேண்டும் என்ற தேவை எங்களுக்குள்ளே இருப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே தான் அந்த பரிசுத்தமான இறைவனை நாங்கள் வரவேற்க முடியும் என்பதை திருவருகை காலம் எமக்கு உணர்த்துகிறது. எனவே தான் நாங்கள் திருவருகை காலத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம், அந்த இறைவனை சந்தித்தவர்களுடைய அநேகமானவருடைய வாழ்வு எவ்வாறு மாறியது என்று சொல்லி. அந்த வகையிலே இன்றைய வாசகங்களிலே நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கிறோம், தேவதாயார் புனித மரியா அந்த இறைவனை சந்தித்த போது, அந்த இறைவனுடைய வார்த்தை அவளுக்கு வந்தபோது அவள் எவ்வாறு அந்த வார்த்தைக்கு அவள் பதில் கூறினார் என்பதை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியை பார்த்தால் நற்செய்தி ஆரம்பமாகுது, மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்ற வரிகளுடன். இந்த வரிகளை தியானிக்கும் போது ஏன் மரியாள் விரைந்து செல்ல வேண்டும், என்ன காரணம் என்று நாங்கள் சிந்திக்க தோணுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதற்கான விளக்கத்தை நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களிலே பார்க்கிறோம். புனித திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வர இருப்பவர் அவர் தூய ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நீரினால் ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது அது எங்களுடைய பரிசுத்த வாழ்வை குறிக்கிறது. நாங்கள் நீரினால் ஞானஸ்தானம் பெறும் போது, அந்த ஞானஸ்தான வாக்குறுதிக்கு ஏற்புடையவர்களாக வாழும் போது அது எம்மை படிப்படியாக பரிசுத்தப்படுத்துகிறது. ஆனால் இங்கே தூய ஆவியினால் ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது அது எங்களுடைய பரிசுத்த வாழ்வின் அடுத்த கட்டத்தை எமக்கு உணர்த்துகிறது. அந்த பரிசுத்த வாழ்வை நாங்கள் அடைந்த போது தூய ஆவியினால் திருமுழுக்கு எமக்கு ஒரு விசேடமான ஒரு பணியை செய்ய அழைக்கிறது. அந்த பணி என்னவென்று சொன்னால், பரிசுத்தம் அடைந்த நாங்கள் மற்றவர்களை பரிசுத்தப்படுத்த எமக்கு ஒரு விசேட அழைப்பு விடப்படுகிறது. எனவே தான் நாங்கள் பார்க்கிறோம், மரியா எப்போது இறைவனுடைய வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தைக்கு இன்று நாங்கள் இரண்டாவது வாசகத்திலே கேட்பது போல, ஆண்டவரே நீர் எதிர்பார்ப்பது பழி பொருட்களையும் பாவம் போக்கும் பழிகளையும் அல்ல, மாறாக நீர் எதிர்பார்ப்பதெல்லாம், இதோ ஆண்டவரே வருகிறேன், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் என்ற அந்த கீழ்ப்படிதலை,
எனவேதான் மரியா அந்த கீழ்ப்படிதலோடு இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இறை வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்வை திறந்து வைக்கும் போது, அன்பார்ந்தவர்களே, அவள் அங்கே சொல்லப்படுகிறது, காப்ரியேல் தேவதூதர் சொல்லுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க. இறை திட்டத்தை எப்போது அவர் ஏற்றுக்கொள்ள அவர் துணிந்தாரோ, தன்னுடைய வாழ்வை திறந்து வைத்தாரோ, அப்போது அவர் அந்த தன்னுடைய பரிசுத்த வாழ்வின் அடுத்த கட்டத்தை செல்லுகிறார். அங்கே தூய ஆவியினால் அவர் நிரப்பப்படுகிறார். அருள் நிறைந்த மரியே என்று சொல்லும் போது அது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவள், அவள் பரிசுத்த ஆவியால் பூரணம் அடைந்தவள் என்று பொருள்படுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, எப்போது புனித மரியா இந்த கிறிஸ்துநாதர் அவருடைய மீட்பின் பிறகு அவர் கொடுக்கவிருக்கும் அந்த தூய ஆவியை அவள் பெற்றுக்கொண்டாளோ, அந்த மீட்பை தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துநாதர் பிறப்பதற்கு முன்னே அனுபவிக்க ஆரம்பிக்கிறாள். எனவேதான் மரியா அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவள் அங்கே தன்னுடைய தூய ஆவியின் திருமுழுக்கை அனுபவிக்கிறாள். அதனால்தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, மரியா விரைந்து செல்லுகிறாள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியின் 2வது பகுதி, மரியா நாசரேத் ஊரிலிருந்து எலிசபெத்தருடைய வீட்டுக்கு செல்லும் போது, உண்மையிலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 104 கிலோமீட்டர்கள் தொலைவிலே இருக்கிறது. கிட்டத்தட்ட மரியாவின் காலத்திலே 3 நாள் பயணம். இருப்பினும் இதுதான் எமக்கு கொடுக்கப்படுகின்ற பணி. எல்லா தடைகளையும் தாண்டி மற்றவர்களை நாம் பரிசுத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். மரியா விரைந்து செல்லுகிறார். அங்கே எலிசபெத்தினுடைய வீட்டை அடைகிறார். எப்போது எலிசபெத்தின் வீட்டுக்குள்ளே அவர் செல்லுகிறாரோ, பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, அந்த எலிசபெத்து மரியாவை கண்டவுடன், மரியாவின் வாழ்த்துரையை கேட்டவுடன் அவள் மகிழ்ச்சியிலே நிரம்புகிறாள். அவளுடைய வயிற்றிலே இருக்கிற குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறது. இருப்பினும் இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே எலிசபெத்து தூய ஆவியினால் நிரப்பப்படுகிறாள். தூய ஆவியில் நிரம்பி உரத்த குரலில் சொல்லுகிறாள், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், உண்மையிலேயே இங்கே சொல்லப்படுகிறது, எலிசபெத்து தூய ஆவியில் நிரம்புகிறாள். அன்று மரியா எப்போது இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டாளோ, அப்போது அவர் தூய ஆவியின் ஞானஸ்நானத்தை, திருமுழுக்கை அனுபவித்தது போல, எலிசபெத்து எப்போது அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டாளோ, அவளும் அப்போது அந்த தூய ஆவியினால் திருமுழுக்கப்படுகிறாள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஆயத்தமாகும் போது நாங்கள் எப்போது இறை வார்த்தையை உணர்ந்து இறைவனுக்கு நாங்கள் எப்போது எங்களுடைய வாழ்வை திறந்து வைக்கின்றோமோ, இறைவன் வந்து எம்மை பரிசுத்தப்படுத்த நாங்கள் எப்போது எம்மை நாங்கள் இடம் கொடுக்கின்றோமோ, அப்போது கட்டாயமாக நீங்களும் நானும் அந்த தூய ஆவின் திருமுழுக்கை பெறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே கிறிஸ்துவின் பிறப்பு திருவிழாவுக்கு ஆயத்தமாகின்ற இந்த காலத்திலே, இந்த கடைசி ஞாயிறிலே, எங்களுடைய ஒரே வேண்டுதல், எங்களுடைய ஒரே சபம் இதுவாக இருக்கட்டும். என்று சொன்னால், இந்த பெருந்தொற்று காலத்திலே நாங்கள் எத்தனையோ வேண்டுதல்கள், எத்தனையோ தேவைகள் எங்களுடைய உள்ளத்திலே சுமந்து நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஆயத்தமாகிறோம். இருப்பினும் அந்த தேவைகள் அனைத்தையும் தாண்டி இந்த உன்னதமான தேவை, இந்த உன்னதமான வேண்டுதல், அந்த பரிசுத்த ஆவியினால் அந்த திருமுழுக்கை பெற நாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற அந்த ஆசை எங்களுக்கு வருவதாக, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார்.
கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னியாவிலிருந்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்து அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்விட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் பிதாவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்கள் அதே விசுவாசத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, எமது நாட்டில் வாழும் சகல குருக்கள் துறவிகளுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களின் சேவை எந்த தடையின்றி நடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாடுகளை தலைவிரிந்தாடும் கொடிய நோயிலிருந்து எம்மை காப்பாற்றும். வரவிருக்கும் நல்ல நாளில் நாம் அமைதியுடனும் சமாதானமாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது குடும்பங்களில் சமாதானம் சாந்தி நிலவவும், எமது குழந்தைகள் இறைப்பற்றுடனும் சமூகத்தில் சிறந்த குழந்தைகளாகவும் வாழ்வில் வளமுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்து அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூர்ணத்தினால் நிறைத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்கள் குடும்பத்திலே இருக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பழிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கைகள் நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் வயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம், கார்டினல் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான புனித மரியா, அவளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய அனைத்து புனிதர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துநாதர் கற்பித்த சபத்திலே தந்தையாம் இறைவனை நோக்கி நாங்கள் அனைவரும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது மாட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். நற்கருணையின் உயிருள்ளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உண்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே,
என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். சபிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் திருவிழாவுக்கு எங்களை தயாரிப்பவனாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிர் வேண்டி தலை சாய்த்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பள்ளியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.